ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட்டி ரியல் ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுடைய லைஃப்பில் ரியலாக நடந்த ஸ்டோரி தான். எல்லா ஒரு பொண்ணும் காதலில் வசப்பட்டிருப்பாங்க, இல்லை பணத்தில், எல்லாத்துலேயும் எதுனா ஒன்று இருப்பாங்க, பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதேமாதிரி இந்த பொண்ணு கேம் விளையாடி பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணுடைய சோக கதையை தான் கேட்க போகிறீங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகிட்டு குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு திடீர்னு எதனா ஒரு வேலை தேடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கு. அப்படி வேலை செய்யும்போது ஒரு ஃப்ரெண்டு மூலமாக கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறாங்க. இதேமாரி கேம் இருக்குது, உனக்கு வேணுமா, நான் ஒன்றா சொல்லித்தரேன், நீ கற்றுக்கோ, கற்றுக்கிட்டு இதில் சம்பாதிக்கலாம், வீட்டில் தானே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் சரி, நம்ம ஏதோ இப்படி கஷ்டப்படுறோம், ஏதோ ஒரு வேலை, இது வீட்டில் இருந்துட்டு நம்ம குட்டீஸும் பார்த்துக்கணும், வேலையும் சம்பாதிக்கவும் செய்யணும், அதனால் இந்த வேலையை செஞ்சு பார்க்கலாமே, ஏதோ ஒரு வேலை தானே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுக்குது அந்த பொண்ணு. கேம் அந்த ஃப்ரெண்டு கற்றுத்தராங்க. கற்று தந்தோடனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு, அவங்களுக்கு நல்லா போயிருந்துச்சு, நல்ல லாபமும் வந்துச்சு. சரி, நல்லா வருதே, இனிமேல் ட்ரை பண்ணலாம், டெய்லியும் நம்மளுக்கு அதிகமாக வேணாம், ஒரு 5000 அப்படி எதனா கிடைச்சா போதும், நம்ம கிடைச்சிச்சின்னா அதை லைஃப் வச்சு ஓட்டலாமே, நம்மளுடைய கடனும் அடைஞ்சிடுமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு விளையாடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மணி லாஸ் ஆகுது. லாஸ் ஆகும்போது அந்த பொண்ணுக்கு மென்டல் டார்ச்சர் தாங்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் குழந்தைய பார்த்துக்கணும், ஒரு பக்கம் நம்ம மணி வேற போகுது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ₹1 எதனா செலவு பண்ணாலே அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும், மிஸ் பண்ணாலும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த கேமில் போயிட்டு அந்த பொண்ணு 2000, 3000, 5000, 10,000 அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் போட்டுட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த கிளாஸ் ஹெவியாகிடுச்சு. என்ன பண்ணுறதில்ல. ஒரு கட்டத்தில் அவளால் தாங்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் கடன் வாங்கினான், எல்லா ரிலேஷன்கிட்டேயும் கடன் வாங்கினான், எல்லார்கிட்டையும் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டா. வீடு விற்க ஆரம்பித்தாச்சு, நகையை வைக்க ஆரம்பித்தாச்சு. அப்பயும் இருந்த அந்த பொண்ணால் கேம் முடியவே இல்லை, விட்டு கொடுக்கவே முடியல. என்ன பண்ணுறது, சம்பாதிக்கணும், அது மட்டும்தான், இது போனால் என்ன, இந்த கேமில் போய் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு இதோடே போயிட்டே இருந்தா. என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் அவளாலே சமாளிக்க முடியல. ஏன்னா ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கின மணி, ஒரு பக்கம் இது பண்ணுறாங்க, ஒரு பக்கம் வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, எல்லாத்துக்கும் மேலே அவளை சாதிக்கலாம், இதோட மனசு நம்ம தளர விடக்கூடாது, நம்ம வந்துட்டோம் இந்த கேம்லேருந்து, எப்போனாச்சும் வெளியே போயே ஆகணும் அப்படின்றது ஒரு எண்ணத்தோடு ஓடிடும்போது ஒரு சமயம் சரி, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட காசு கேட்குறா. லாஸ்ட்டாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு வந்தால் லக்கு, இல்லைன்னா வேணாம், இனிமேட்டு இதை தொடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறா. அப்படி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க முடியுது. அந்த ஃப்ரெண்டு ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் உன்னுடைய பழைய நினைவு தான் ஞாபகப்படுத்திப்பார் அப்படின்னு நினைப்பான். நினச்சாலும் அது தாங்க முடியாது. சூசைட் கூட அட்டன் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து காப்பாற்றிட்டான். என்ன பண்ணுற, முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுக்காத, ஒழுங்காக இத்தனை பேர் லைஃப்பில் எவ்வளோ இழந்திருக்காங்க, இது நீ இழந்தது ரொம்ப அதிகம்தான், இருந்தாலும் உன்னால் முடியும், சாதிக்க முடியும். நீ ஒன்றால் முடிஞ்சது, உனக்கு தெரிஞ்சது எதனா வேலை பாரு, கேம் மட்டும் லைஃபா, கேமும் மதுவும் ஒன்று சொல்லுவாங்க. அதேமாரி உனக்கு கேமும் மது அருந்துறவங்களும் திருத்தலாம், ஏன்னா கேம் அறிவு திருத்த முடியாது போல. அதுலேருந்து எப்போனாச்சும் வந்துட்டு லைஃப்பை பாரு, உனக்கு நல்ல ஃபேமிலி இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, எதுக்கு அப்படி போகிற அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாரு. எடுத்து சொல்கிறக்காம பார்த்துட்டு அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் தனியாக போய் யோசனை பண்ணுது. நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்ப முட்டாள்தானோ, இதை இது பண்ணிவிட்டு நம்ம சூசைட் அட்டன் பண்ணுறது முட்டாள்தானோ, இதெல்லாம் விட்டு நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் லைஃப்பில் இது பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. அவள் என்ன முடிவு எடுப்பா, நீங்களே சொல்லுங்களா? ஒன்று கேமை விடுவாளா, விட்டுட்டு வர முடியுமா அவளால், அப்படி இல்லைன்னா சூசைட் கீசைட் எதனா அட்டன் பண்ணிப்பாளா, இல்லை அந்த பொண்ணு சாதிச்சு காமிப்பாளா, என்ன பண்ணுவா, அது நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனுடைய விடை உங்களுக்கு தெரியலன்னா பார்ட் 2ல் கேளுங்க, நான் கன்ஃபார்ம் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.